1/2 கிலோ தேங்காயில எவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிது, அதை ஒரு கப்பு ₹30க்கு நம்ம சேல் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒரு டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி தேங்காயில் ஒரு நரம்பு ஒன்று தடியாக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக அடித்தாலே ஈஸியாக தேங்காய் உடச்சிக்கலாம் ரவுண்டாக. தேங்காய் தனியாக, தேங்காய் தண்ணி தனியாக நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ஒரு 500 கிராமுக்கான மெஷர்மெண்ட் தான். ஸோ வந்து தேங்காய் 500 கிராம் இன்றைக்கி ஷார்ப்பாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் உடச்ச தேங்காயிலேருந்து கிடச்ச தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 320 கிராம்ஸ் கிட்ட கிடச்சிது. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி அப்புறம் மிக்ஸியோட கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சிக்கங்க. அரைச்சது இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒயிட் கிளாத்தை போட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். தென் இந்த மாதிரி கிளாத்தை 4 சைடும் ஒன்றா சேர்த்து பிழிஞ்சிக்கங்க. ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். திப்பி எதுவுமே வராது. நான் வந்து 1/2 கிலோ தேங்காவை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பால் எடுத்ததில் எனக்கு கிடச்ச தேங்காய் பாலோட மெஷர்மெண்ட்டு 2 லிட்டர் கிடச்சிருக்கு. 100 ml தேங்காய் பாலுக்கு 20 கிராம் சக்கரை கரெக்டாக இருந்துச்சு. டோட்டல் பண்ணிங்கன்னா 2 லிட்டர்ஸ்க்கு 400 கிராம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா கூடுதலோ குறைச்சலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலில் சக்கரை ஆட் பண்ணதும் எனக்கு ஃபைனலாக கிடச்ச அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2300 ml கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கிங் காஸ்ட் அண்டு ப்ராஃபிட் என்னன்றதை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஒரு கேஜி தேங்காய் பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து 70 ரூபாவில் கிடைக்கும். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 40 to 50 ருபீஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்ஷலாக யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட காஸ்ட் மட்டும் பார்ப்போம். கோகனட் பார்த்தீங்கன்னா 500 கிராம் தான் யூஸ் பண்ணோம். சுகர் 400 கிராம், எலக்ட்ரிசிட்டி போட்டிருக்கேன், லேபர் காஸ்ட் போட்டிருக்கேன், ப்ளஸ் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் அந்த கப்பு 190 ml கப் வரும் இல்லையா, கமர்ஷியல் கப்பு, அந்த கப்புக்கான சார்ஜஸ் போட்டிருக்கேன். ஃபைனலாக நமக்கு கோகனட் மில்க் கிடச்ச அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2300 கிராம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 ml கப்பாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 போர்ஷன் கிடைக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு 180 அந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 போர்ஷன் கிட்ட கிடைக்கும். இதில் நம்ம 11 போர்ஷன் சேல் பண்ணும்போது நமக்கு 330 ரூபா கிடைக்கும். அதே 12 போர்ஷனாக சேல் பண்ணும்போது நமக்கு 360 ரூபா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மேக்கிங் காஸ்ட்டு மைனஸ் செல்லிங் காஸ்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணாலே நமக்கான ப்ராஃபிட் என்னன்றது கிடச்சிரும். ஸோ வந்து 330ல் 100 ருபீஸ் தான் நம்ம மேக்கிங் காஸ்ட்டே வந்திருக்கு. ஸோ 330 - 100 பண்ணிங்கன்னா 230 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகும். அதே 360 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணும்போது 360 - 100 ருபீஸ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 260 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. அடுத்து ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஹேர் ஆயில் மேக்கிங் ப்ளஸ் வந்து அதோட ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்றதை கேல்குலேட் பண்ணி தெளிவாக பார்க்கலாம். தேவைப்படுறவங்க ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.